வாங்கம்மா, வாங்க. நீதியரசர் வருகிறார். வணக்கம். சூர்யா, சூர்யா, சூர்யா. இந்த வழக்கில் கொலை நடந்த இடத்தில் போலீசாரால் சேகரிக்கப்பட்ட கைரேகையும் சூர்யாவுடைய கைரேகையும் ஒத்து போகிறது என்று போலீசார் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபித்திருக்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட தன்ராஜ் நண்பர்கள் அளித்த சாட்சியங்களில் படி சூர்யா ஏற்கனவே ஒரு முறை அவரை தாக்கியிருக்கிறார் என்பது தெரிகிறது. எனவே ஆதாரங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது சூர்யா தான் அமைச்சர் மகன் தன்ராஜை கொலை செய்திருக்கிறார் என்பது உறுதியாகிறது. எனவே இந்த கோர்ட் அவரை வருகிற 20ஆம் தேதி தூக்கிலிட உத்தரவிடுகிறது. Judgment reserved. சார் வாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நலம் உண்டாகட்டும். சாமி, என் கணவர் உயிருக்கும் என் குழந்தை உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு சாமி. நீ என்ன சொல்ற துர்கா? செய்யாத குற்றத்துக்கு என் கணவருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருச்சு சாமி. அதுல இருந்து அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஜெயில வச்சு அவரோட உயிர் எனக்கு கண்ணுக்கு தெரியாத தீய சக்தியை ஏவி விட்டுருக்காங்க. என் கணவரை எப்படியோ நான் காப்பாத்திட்டேன். அவரை காப்பாத்திட்டு ஜெயில இருந்து வெளியே வந்த எனக்கு என் குழந்தைக்கு ஆபத்துன்னு தோணுச்சு. நான் அவசரமா கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்ச சக்தியோட என்னால போராட முடியும். ஆனா இப்ப கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளோட என்னால எப்படி சாமி போராட முடியும்? என் கணவரையும் என் குழந்தையும் என்னால எப்படி காப்பாத்த முடியும் சாமி? எனக்கு சோதனை ஏற்படும் போதெல்லாம் அத நல்ல விதமா கடந்து வர்றதுக்கு நீங்க தான் எனக்கு வழி சொல்லிருக்கீங்க. இப்போ இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி.
என் கணவரையும் என் குழந்தையையும் கொல்ல நினைக்கிறது யாரு சாமி? அந்த தீய சக்தி கிட்ட இருந்து அவங்கள நான் எப்படி காப்பாத்துறது? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க சாமி, காட்டுங்க. ஓம் நம சிவாய. இந்த வைரத்தால 5 தலைமுறைக்கு பின்னாடி ஒட்டு மொத்த வம்சத்தையும் அழிஞ்சு நின்னனோ அந்த வைரம் இப்போ என் கைக்கு கிடைச்சிருக்கு. இச்சாதாரி நாகத்தோட பாதுகாப்புல இருந்த உங்க குடும்பத்துக்கு சொந்தமான தெய்வ சக்தியுள்ள அந்த வைரம் இப்போ உங்க வம்சத்தை அழிக்க நினைக்கிற ஒரு தீய சக்தியோட கைக்கு கிடைச்சிருக்கு.